விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் தென் யூ ஆர் ஆல் வெரி லக்கி, யூ ஆர் ஆல் ஹியர். இன்னைக்கு வந்து அகமத் சொன்ன மாதிரி கூடுகள்லாம் என்னன்னு தெரியும்ல நமக்கு. பேசிக்காக தெரியும். கூடுகள்னா ஒரு ஏதோ ஒரு பறவை, இல்லை நம்ம இருக்கிறதுக்கு பேரும் வீடு, அது கூடுகள்னு சொல்லலாம். ஸோ மனைன்னு சொல்லலாம். எக்ஸாக்டா. ஸோ இந்த பர்டிகுலராக நாங்கள் இந்த ஒர்க் வந்து ஆரம்பிச்சதுக்கான ரீசன் வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அஜெண்டா, இதெல்லாம் விஷன் இதெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும்ல. டெஃபினட்டாக ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு வேற ஏதாவது பிடிச்சிருக்கும், மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இந்த குறிப்பாக இந்த சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற லொகேஷன் தான் வந்திருக்கீங்க. கரெக்டா? ஸோ சென்னையிலே இருக்கிற பீப்புள்ஸ், சென்னையில இருக்கிறவங்க யாரு சென்னையில பார்த்துருக்கீங்களா? எந்த ஏரியா நீங்களா? ஈஸியார். ஓகே. எஸ்மாம்பலமா சென்னையில பார்த்துருக்கீங்களா அந்த பறவையை? உங்க ஏரியா 10 years முன்னாடி. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த சென்னை மாதிரி மிகப்பெரிய சிட்டிக்குள்ள வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த பறவை இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதோட வாழ்விடம் வந்து டோட்டலா வந்து அதுக்கான வாழ்விடம் இங்க இல்லை சென்னையில. ஈவன் இப்போ ரூரல் வில்லேஜ்லையுமே வந்து அது இல்லை. ஏன்னா வில்லேஜ்லையுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டோட்டலா மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனாக இப்போ கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டே விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று ஹெல்த்து. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஹியூமன்ஸுக்கு, நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ், எல்லாருமே வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியூமன்ஸுக்கு. ஸோ ஹெல்த் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி திங். கரெக்டா? ஹெல்த் வந்து யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்து ப்ளஸ் எஜுகேஷன் இது ரெண்டும் வந்து நமக்கு கிடைச்சிட்டா லைஃப்பில் வி ஆர் ஆல் வெரி லக்கி. மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம தேடி வரும். ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. எஜுகேஷன் நல்லா இருந்தால் ஆப்வியஸ்லி ஹெல்த்து ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா எஜுகேஷனில் நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். ஸோ எப்படி இருக்கணும், ஒரு ஹியூமன் லைஃப்பில் இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினட்டாக நம்ம மோஸ்ட்லி ஹெல்த்தியாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் எஜுகேஷனும் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நான் இப்போ கூடுதல் பண்ணுற ஆக்டிவிட்டீஸுக்கும் ஹெல்த்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து நம்ம மட்டும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தால் ஹெல்த்தியாக வாழ்ந்துட முடியுமா? முடியாதா? வேற என்னலாம் வேணும் நமக்கு? ஸோ எல்லாமே இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக, பேசிக்காக நமக்கு இதெல்லாம் வேணும். மரம், தண்ணி, மண் இதெல்லாம் நமக்கு ஹெல்த்தியாக வேணும். அதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த பறவைகள் வந்து எந்த வகையில வந்து நமக்கு வந்து பயங்கரமா நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஸ்டடி பண்ணி நம்ம நிறைய டிராவல் பண்ண அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பேர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ரீசன் நம்ம இந்த கோவிட் டைம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் வந்து இந்த வெட்டிக்கிளிகள் தொல்லை அதிகமாயிடுச்சு, அது வந்து நிறைய கிராப்ஸை வந்து சாப்பிடுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டீங்களா? எவ்வளோ பேர் அதை பற்றி பார்த்தீங்க அந்த நியூஸை? ஒரு கொஞ்சம் பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? அதில் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாராச்சும் ஒருத்தர் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஏன் அது வந்து வெட்டிக்கிளியோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சுன்னு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. யாருக்காவது தெரியுமா? அதை வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமும் இல்லை, எந்த பறவைகளும் இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு உயிரினம் வந்து அப்படியே இன்பேலன்ஸா ஒரு இனம் சுத்தமா இல்லாம போனா இன்னொரு உயிரினம் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ அது அதிகமான என்ன ஆகும்? அது மூலியமா வேற பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதனால இந்த வெட்டிக்கிளிகள் நிறைய பேர் சொன்ன, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய ஆர்த்னாலஜிஸ்ட் சொன்ன ஒரே ரீசன் வந்து பேர்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிது. ஸோ அதனால இந்த வெட்டிக்கிளிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப நம்ம சூர்யா படத்துல கூட அதை காமிச்சிருப்பாங்க, அதில் காமிச்சிருப்பாங்க. அந்த என்ன நம்ம ரஜினி படம் வந்து எந்திரன் 2.0 வந்து தான் அந்த சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ரொம்ப ஏன்னா மூவியில் வந்தால் அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து ரஜினியை வந்து ஹீரோவாகவும் அக்ஷய்குமாரை வில்லனாகவும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அக்ஷய்குமார் தான் ஹீரோ அதில். ஸோ அதுதான் ஸ்டோரி. இது மாதிரி பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது. சைனாலெலாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அது காணாமல் போனதுக்கு காரணமே அவங்க தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களே ஒர்க் பண்ணி அது மறுபடியும் கொண்டு வரதுலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய நம்ம ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கணும் இப்போ டைமில். ஸோ இங்கே வந்து பர்டிகுலராக இந்த பேர்ட்ஸ் வந்து நாங்கள் ஒரு 2010 நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ ஆரம்பித்த ஒர்க் தான் இது. இதை கண்டிப்பாக மறுபடியும் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்தால் நமக்கு வந்து நம்மளை சுற்றி இயற்கையாக ஒரு சூழல் அமைச்சிக்கணும் அப்படின்னா, அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையாக ஒரு சூழல் அமைச்சா மட்டும்தான் நம்மளால ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம என்னதான் பயங்கர ப்ரொடக்டிவாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு கொசு கூட உள்ளே வரக்கூடாது, ஒரு காக்ரோச் கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி தான் என்டையராக க்ளோஸ் பண்ணி நம்ம வீடை வச்சுருந்தாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு செயற்கையாக ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு சூழலை நம்மளால உருவாக்க முடியாது. இயற்கையாக தான் நம்ம ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கூடுதல் அப்படின்ற ஒரு டீமே வந்து நம்ம இயற்கையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸை உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இது வந்து ஒர்க் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிற அளவுக்கு நம்ம இது டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ஸோ மெயின் ரீசன் இது இல்லாமல் போனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், முதல்ல ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு கூடு கட்டுறதுக்கான ஒரு வீடு வேணும்ல. நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வீடு வேணும். ஸோ வீடு இருந்தால் தான் நம்ம அங்கே போகவே செய்வோம். அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் போவோம். ஸோ இந்த ஸ்பேரும் அப்படிதான், அது தங்குறதுக்கான இது பேர் மனை உரை குருவி தான். தமிழில் வந்து பியூரா மனை உரை குருவி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனைனா வீடு, மனைனா வீடு, வீட்டில் மட்டும்தான் அது நெஸ்டிங் பண்ணும். ஸோ இது இல்லாமல் போனதுக்கு ரீசனும் வந்து ஒன்று இருக்கு. அதோட நெஸ்டிங் பிஹேவியர் எப்படின்னா, நமக்கு வீட்டில் மட்டும்தான் நெஸ்டிங் பண்ணும், வேற எங்கேயுமே நெஸ்டிங் பண்ணாது. மரத்தில் கூடு கட்டவே கட்டாது, வீட்டில் மட்டும்தான் கூடு கட்டும். பார்க்குக்கும் போகாது. இது நம்மளை சுற்றி மட்டும்தான் இருக்கும். இது ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நம்மளை சுற்றி தான் இருக்கும். நம்ம வில்லேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நம்ம சமைக்கும் போது இல்ல வீட்டுல அரிசி மாவுல கோலம் போடுவாங்க தெரியுமா? ஸோ அரிசி மாவுலாம் எதுக்கு கோலம் போடுவாங்க அப்படின்னா, இது சாப்பிடணும், இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் சாப்பிட்டு அது சர்வைவல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அது மூலியமா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், நம்ம சர்வைவலுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. சேவல் இருக்குல்ல, நாட்டு சேவல், கிராமத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? ஓகே பை. சேவல் வளர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு தெரியுமா? சேவல் வளர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா சேவல் இருக்கும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, ஒரு 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை கண்டிப்பா சேவல் வச்சிருப்பாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன தெரியுமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பூச்சிங்கள்லாம் சாப்பிடும். குறிப்பா வந்து இந்த கூரான், தேளு, பாம்பு இது எல்லாத்தையும் வந்து தேடி சாப்பிடும். நம்ம என்னன்னா ஒரு 24 hours நம்ம அப்படியே கண்ணை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது குழந்தைகிட்ட. ஏன்னா குழந்தைனாலே கண்டிப்பா சேட்டை இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா பார்த்துக்க முடியாது. அதனால நாட்டு சேவல் எல்லா குழந்தைங்க இருக்குல்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க கிராமத்துல. இங்க நம்ம சென்னை மாதிரி சிட்டியில இருக்குன்னா தெரியாம இருக்கலாம். ஆனா சிட்டியில வச்சுலாம் குழந்தைங்க வெளியே வராது, அது வேற விஷயம். நம்ம கிராமத்துல வந்து குழந்தைங்க வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அங்க வந்து நாட்டு சேவல் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுவும் சம்மர்லாம் வந்து அந்த தேல்லாம் வந்து கண்டிப்பா வெளியே வரும். ஏன்னா தேல்லாம் கடிச்சா குழந்தைங்க உயிரே போயிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த சேவலையே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுல வந்து இந்த சிட்டுக்குருவி ஒரு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், தென் காக்ரோச்சு, இந்த மஸ்கிட்டோ, இது எல்லாத்தையும் வந்து தேடி தேடி சாப்பிடும். நம்ம ஒரு சில டைம்ல நம்ம இந்த துளசி செடி பக்கத்துல இல்ல இந்த முருங்கை மரம், வேப்ப மரம் பக்கத்துல எல்லாம் போனோம்னா நம்ம கையில ஏதாச்சும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனா சொரிஞ்சிட்டே இருக்கும், நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து தேடி தேடி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தேடி சாப்பிடும் போது நம்மளை சுத்தி இருக்கிற அந்த நமக்கு டிசீஸ் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து குறைஞ்சிரும். ஒரு 50 குருவி இருக்குன்னா சுத்தமா இருக்காது, ஒரு காக்ரோச் கூட வெளியே வராது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சு நான் அந்த ஸ்டூடெண்ட் கையில கொண்டு போய் கொடுத்து அவங்க வீடியோ எடுத்து அமிச்சப்புறம் தான் வந்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை ஆரம்பிக்கும் போது சுத்தமா பிளைண்ட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டு பி ஃப்ராங்க், இந்த பறவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆர்வத்துல நான் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நம்ம முன்னாடி ஊர்ல நிறைய பார்த்தோம், இங்க வந்து ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நார்த் மெட்ராஸ்ல இதோட கவுண்ட் ஓரளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்துல இதை பண்ண ஆரம்பிச்சேன். பட் இதை கொண்டு போய் குழந்தைங்க கிட்ட கொடுத்த அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஸ்கூல் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்த அப்புறம் அவங்க வீட்டில் அதை கொண்டு போய் வச்ச அப்புறம் அவங்க இந்த ஒவ்வொரு சினாரியும் நான் சொன்னல
காக்ரோச், இந்த இன்செக்ட் சாப்பிட்றது, இது எல்லாமே வீடியோ எடுத்து தான் காமிச்சாங்க. ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட இது ரிலேட்டடாக. ஸோ அதுலேருந்து தான் இவ்வளோ விஷயத்தில் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து வேறு லெவலில் எல்லா கார்பரேட்ஸும் இதை ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம இப்போது இங்கே பண்ண போகிறோம். இது நான் இதை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை வந்து எப்போவுமே ஆக்சுவலாக ஸ்கூலில் நம்ம ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நிறைய பேர் இங்கே வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்களா, இந்த பொம்மரம் வேணும் தெரியும்ல, அந்த பொம்மரம் இப்போ வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பொம்மரம் வேணா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்கப்பா, டைம் இல்லை. இப்பதான் கடையில வாங்குவீங்க. இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கும், பொம்மரம் செய்யறதுன்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு போய் அந்த கட்டையை வெட்டிட்டு வந்து அதுல செதுக்கி அதுல ஆணி அடிச்சு அதுக்கு கயிறு நாங்களே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பொம்மரம் விடுவோம். ஸோ முன்னாடி இருந்தது எப்படின்னா, நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே எப்படி உருவாக்கலாம், எப்படி செய்யலாம்னு தான் யோசிப்போம். செய்ய முடியலன்னா கடைக்கு போக மாட்டாங்க, லைண்டா அப்படியே தான் இருப்பாங்க தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து ரெடிமேடா எல்லாமே கடையில கிடைக்குது. நம்ம யோசிக்கிறதும் இல்லை, செய்யறதுக்கு ட்ரையும் பண்றது இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம என்னதான் நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தோம்னா வேல்யூவே இருக்காது. சார்ஜ் பண்ணோம்னா பாதி பேர் வாங்கவே மாட்டான். நல்லா இருக்கு, உனக்கு பயங்கரமா யூஸ் ஆகுறது வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து நம்ம அதோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். கூடுகள்லாம் நம்ம வந்து அதுக்கு வந்து கூடு கட்டிலாம் தரல, நம்ம கூடு கட்டி தர போகிறது. ஏன்னா எந்த பேர்ட்ஸுக்கும் நம்ம கட்டி தரக்கூடாது, கட்டி தர முடியாது ஆக்சுவலா. ஸோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸை அதுக்கு நம்ம ஒதுக்கி விடுறோம். அங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டா காம்பேக்டா அதுக்கு சேஃபான ஒரு பிளேஸை உருவாக்கி தரும். ஸோ அந்த நெஸ்ட் பாக்ஸை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அந்த ஒரு 10 நிமிஷம் அவங்க அதை கவனிச்சாங்கன்னா அவங்களே செய்ய ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கான டூல்ஸை தான் கொண்டு போயிடுவேன். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை அவங்களே வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க தான் பண்ணிக்கணும். நான் ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பேன். இனிஷியலாக சொல்லிடுவேன், ஆளுக்கு ஒரே ஒரு நெஸ்ட் தான், நீ தப்பாக பண்ணனா உங்களுக்கு நெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற தாட் அவங்க மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிடும். பேசும் 2 ட்ரை பண்ண போதும்.